ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாம்பழத்தை வச்சு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து மாம்பழ சீசன் அப்படிங்கிறதுனால நமக்கு சீசன் டைமில் என்ன பழங்கள்லாம் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக மாம்பழ சீசன் இருக்கும்போது இப்போவே நீங்கள் மாம்பழத்தை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போது மாம்பழ கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முந்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா உலர் திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி எழும்பி வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ இதே கடாயில் இருக்கிற நெய்யோட ரவையை சேர்த்து வறுத்துக்கணும். நல்லா நீங்கள் வறுத்த ரவையை எடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ரவையை நல்லா வறுத்துக்கணும். எந்த அளவுக்கு ரவையை நல்லா வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும் கேசரி. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நான் ரவையை வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரவையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் சீசன் அப்படிங்கிறதுனால நார்மலாக நம்ம கேசரி செய்யாமல் கொஞ்சம் மாம்பழத்தை போட்டு நம்ம செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு எந்த வெரைட்டியில் மாம்பழம் கிடைக்குதோ அந்த மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. நல்லா பழமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே சமயம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க பழத்தை. நமக்கு மாம்பழ விழுது வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தேவை. ரவை எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு மாம்பழ விழுது 1 கப் அளவுக்கு வேணும். அதுக்கேற்றது போல் நீங்கள் 1 மாம்பழமோ இல்லை 2 மாம்பழமோ எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரவையை வறுத்த அதே கடாயில் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ரவையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கொட்டினீங்கன்னா உருண்டை கட்டாமல் இருக்கும். பாருங்கள், இதுக்கப்புறம் தீ வந்து நம்ம ஃபுல்லாக வைக்க வேணாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் அப்படி இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உருண்டை கட்டாமல் நம்மளால் கலந்து கொடுக்க முடியும். சேர்த்துருக்கிற தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி மொத்தமாக ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும். அப்படியே 1 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு. ரவை நல்லா கெட்டியாகவும் வந்துருச்சு. பாருங்கள், நல்லா ரவை வெந்ததுக்கப்புறமா சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா இப்போது கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் மாம்பழ விழுது சேர்த்துக்கிறேன். நம்ம மாம்பழத்தோட கலரே போதும் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்க வேணாம், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் முந்திரி திராட்சையை சேர்த்துடுறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம ஸ்டார்டிங்கில் நெய் சேர்த்துருந்தோம். இப்போ ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கடைசியாக இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு மேலே கூட சேர்த்துக்கலாம். நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாகவே இருக்கட்டும் கேசரி. சூடு ஆற ஆற வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடும். அதனால் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி தான். இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணி கொடுத்தோம்னா சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மாம்பழம் போட்டிருக்கிறதுனால நல்லா மணமாக இருக்கும். கேசரியை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக எப்பயும் செய்கிற கேசரி தான் இது. கூட மாம்பழம் சேர்த்துருக்கும். கண்டிப்பாக இந்த மாம்பழ கேசரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.